Welcome to Oxford English. On this video, we are going to see how to use if. The first one, the first example. If you come there, I will see you. நீ அங்கே வந்தா நான் உன்னைய பார்ப்பேன். நான் உன்னைய பார்க்குறேன். If Rahim is home, he can meet his uncle. ரஹீம் வீட்டில் இருந்தா அவன் அவங்க மாமாவை பார்க்க முடியும், பார்க்கலாம். If you have doubt, you can check me. உனக்கு சந்தேகம் இருந்தா என்னைய செக் பண்ணிக்கோ. If I cannot see Sham there, what should I do? நான் ஷாம் அங்கே பார்க்க முடியலன்னா நான் என்ன செய்கிறது? ஸோ இந்த 3 சென்டென்ஸ்லேயும் 4 சென்டென்ஸ்லேயும் பார்த்தோம்னா இந்த 2 ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கண்டிஷன், இன்னொன்று வந்து ரிசல்ட். இந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இஃப் யூ கம் தேர் ஐ வில் சி யூ. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ அங்கே வந்தீன்னா நான் உன்னைய பார்ப்பேன். அப்போ 2 ஆக்ஷனுமே நடக்கலை. நீ வர்றதும் நடக்கலை, நான் பார்க்குறதும் நடக்கலை. அதாவது நீ வந்தால் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். 2மே நடக்கலை, 2மே ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது. அப்போ இது ஃப்யூச்சர் கண்டிஷன், ஃப்யூச்சர் ஆக்ஷன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 4 சென்டென்ஸுமே இந்த ஃப்யூச்சர் ஆக்ஷன்ஸ் தான். அப்போ கம்ப்ளீட்டட் ஆக்ஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். 2மே நடந்து முடிஞ்சிருக்கும். அது எப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போமா? இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இஃப் ஐ ஹேட் சீன் யூ ஐ வுட் ஹாவ் இன்வைட்டட். அதாவது நான் உன்னைய பார்த்துருந்தேன்னா உன்னைய கூப்பிட்டு இருப்பேன், அழைச்சிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2மே நடக்கலைன்னு அர்த்தம். பார்க்கவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை. பார்த்துருந்தேன்னா உன்னை கூப்பிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்ல வராங்க. இஃப் மை ஃப்ரெண்ட் ஹேட் அட்டெண்டட் த கிளாஸ் ஹீ வுட் ஹாவ் லேர்ன் கிராமர். என் ஃப்ரெண்டு இந்த கிளாஸை அட்டன் பண்ணியிருந்தான்னா அவன் கிராமர் கற்றுக்கிட்டு இருந்திருப்பான். அப்போ 2மே நடக்கலை. ஃப்ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணவும் இல்லை, கிராமர் கற்றுக்கிறவும் இல்லை. ஸோ இதுதான் பாஸ்டில் நடந்த ஆக்ஷன்ஸுக்கு கண்டிஷன்ஸ் போடுறது. இப்போ அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இஃப் ஐ ஹேட் அ மீட்டிங் ஐ வுட் டெக்ளேர் த ஃபேக்ட்ஸ். இதுலேயும் 2மே முடிஞ்சிருச்சு. மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு, டெக்ளேர் பண்ணவும் இல்லை. அதாவது மீட்டிங் நடக்கவும் இல்லை, டெக்ளேர் பண்ணவும் இல்லை. இது 2க்குமே சான்ஸே இல்லை. அப்படிங்கிற கட்டத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இஃப் ஐ ஹேட் அ மீட்டிங், நான் மீட்டிங்கில் இருந்திருந்தேன்னா நான் டெக்ளேர் பண்ணியிருப்பேன் அர்த்தம். இஃப் ஹீ வேர் அ பேட் ஹீ வுட் ஃப்ளை. இந்த இடத்துலையும் எதுக்கு பாசிபிலிட்டி இல்லை? அவன் ஒரு வேளை பறவையாக இருந்திருந்தான்னா பறப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பறவை ஆகிறதுக்கோ பறக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. அந்த சமயத்தில் தான் 2 இடத்துலையுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாக்கா பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். ஹீ ஒரு இடத்துல எப்போதும் வாஸ் தானே வரும், அங்கேயே வேர் வந்திருக்கு. அப்போ ஷீக்கு என்ன வரும்? அதுக்கும் வேர் தான் வரும். இப்போ பாருங்களேன். இஃப் ஷீ வேர் எ ஃபிஷ் ஷீ வுட் ஸ்விம் அரவுண்ட் த என்டையர் ஓஷன். அவள் மட்டும் ஒரு மீனாக இருந்தால் அவள் முழு கடலையும் சுற்றி வருவா. ஆனால் இந்த இடத்துல என்ன வராது அப்படின்னா அந்த வாஸ் வராது, வேர் தான் வரும். இந்த கண்டிஷனுக்கு, இமேஜினேஷனுக்கு, நடக்க முடியாததுக்கு வேறு தான் வரும். நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத விஷயங்களை பற்றி பேசும்போது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் வேறு தான் வரும். அதாவது மீனாகிறதுக்கும் வாய்ப்பில்லை, கடலை சுற்றுறதுக்கும் வாய்ப்பில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ். சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.